அவர் அதிசயமானவர். He is wonderful. அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் கூட அதிசயமானதாயிருந்தது. His death and his resurrection were wonderful. எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, Hebrews 2:9 says, அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். oh, he suffered death for us. நமக்காக, For us. நமக்காக அதை ருசி பார்த்தார். Oh, he suffered it. He tasted it for us. நமக்காக. For us. தானியேல் 9:26 Daniel 9:26. ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது. Nearly 700 years before it was written. அது என்ன சொன்னது? What does it say? ஐயா, இயேசு சிலுவையில் மரிப்பார். Jesus shall die on the cross. அவர் மரிப்பார். He shall die. அவர் கொல்லப்படுவார். He shall be killed. ஆனாலும் தனக்காக அல்ல. But not for himself. தனக்காக அல்ல. Not for himself. மற்றவர்களுக்காக. For others. எனக்கு அருமையானவர்களே, My beloved friend. இயேசு தனக்காய் சாகவில்லை. Jesus did not die for himself. இயேசு சொன்னார். Jesus said. யோவான் 10 John 10. 15-18 வசனங்களில் 15-18. நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். I give my life for my sheep. அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப அதை பெற்றுக்கொள்ளும் எடுக்கும் எனக்கு அதிகாரம். I have the authority to give it and to take it back. ஆகவே அதை சிலுவையில் கொடுத்தார். That's why he gave it on the cross. மூன்றாவது நாள் திரும்ப எடுத்துக்கொண்டார். Oh, he took it back after 3 days. வெளிப்படுத்தின விசேஷம் 1 17-18 கூறுகிறது, Revelations 1:17-18 says, மரித்தேன், ஆகிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I was dead, but I am ever alive. எனக்கு அருமையானவர்களே, My beloved friends, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your hearts be troubled. 1 பேதுரு 2:24 கூறுகிறது, 1 Peter 2:24 says, நம்முடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன. our sins were put upon him. மத்தேயு 8:17 கூறுகிறது, Matthew 8:17 says, நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்தார். oh, he carried every one of our sicknesses and our weaknesses and infirmities. ஏசாயா 53:4 கூறுகிறது, Isaiah 53:4 says, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். surely he bore our griefs and he carried our sorrows. அவருடைய மரணம் அதிசயமானது. His death was wonderful. சகல வல்லமையும் அவருடைய கையில் இருந்தது. He had authority, 100% authority. லூக்கா 22:52 சொன்னார், Luke 22:52 says, இப்பொழுது நான் விரும்பினான், if I wish now, ஆயிரக்கணக்கான தேவதூதர்களை என்னால் கொண்டு வர முடியும். I can bring down thousands of angels. எனினும் நான் இவைகளை சுமக்க வேண்டுமே. But I have to bear all these things. இந்த வேதனைகளை என் பிள்ளைகள் சார்பில் நான் சகிக்க வேண்டுமே. I have to bear all these problems on behalf of my children. சிலுவையில் மனம் கசந்து அழுதார். On the cross he cried out bitterly. மற்றவர்களுக்காக. For others. தேவனே அவருடைய பாவங்களை மன்னியும். Lord, forgive their sins. திருடனை பார்த்து சொன்னார், இன்று என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். He looked at the thief and he said, today you will be with me in தாயை paradise. பார்த்து கதறி அழுதார். Oh, he cried looking at his mother. அம்மா, நான் போகிறேன். Mommy, I'm going. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஆளை வைத்து போகிறேன். But I'm leaving behind somebody. யோவானே, John, என் தாயை பொறுப்படுத்து. take care of my mother. மனம் கசந்து அழுதார். He cried so bitterly. முடிவு நேரம் வந்தது. The end time came. இயேசு சொன்னார், Jesus said, லூக்கா 23:46 Luke 23:46, பிதாவே, Father, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். into thy hands I give my spirit. ஒரே அதிசயம் எல்லாருக்கும். Wonderful, everybody. இவர் மட்டும் எப்படி அப்படி செய்ய முடிந்தது? They said, how can only this man do these things? அவர் அதிசயமானவர். He's a wonderful அவருடைய person. அன்பு அதிசயமானது. His love is wonderful. நமக்காய் தம் ஜீவனை கொடுத்தார். He gave his life for us. நமக்காக தம் உயிரை தியாகம் He செய்தார். gave his life, sacrificed it for us. நமக்காக. For us. உயிர் கொடுக்க நமக்காக கொடுக்கப்பட்ட பாலகன் தான் இயேசு. He was given to us to give his life for us. அவர் உயிர்த்தெழுந்ததும் ஆச்சரியமே. Oh, his resurrection is wonderful. அவர் உயிரோடு எழுந்ததும் ஆச்சரியமே. His resurrection was wonderful. அவர் சொன்னது போலவே, As he said, உயிரை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, I have the authority to give my அதை life திரும்ப எடுக்கும் எனக்கு அதிகாரம் and உண்டு. to take it back. அன்று அதை நிரூபித்து He காண்பித்தார். proved that when he rose அவர் up. உயிரோடு எழுந்தார். He rose up. உயிரோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். He is walking and he is alive. எனக்கு அருமையானவர்களே, My beloved friends, இன்று அற்புதங்களை செய்கிறவர் அவரே. tonight it is he who performs மார்க் miracles. 16:20 கூறுகிறது, Mark 16:20 says, அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். they went and preached everywhere. இயேசு அவர்களுடனே கூட இருந்து But Jesus was with them. தமது கைகளினால் நடந்தார், அடையாளங்களினால் அற்புதங்களினால் தமது வசனத்தை உறுதிப்படுத்தினார். He was with them and he performed miracles. அவர்தான் அற்புதங்களை It செய்கிறவர். is he who performs miracles. இயேசு செய்கிற அநேக அற்புதங்களில் ஒரு அற்புதம் உண்டு. Many miracles Jesus does, but there is one special miracle. லூக்கா 4:18, Luke 4:18, ஏசாயா 61:1, Isaiah 61:1,
சங்கீதம் 147:3 Psalm 147:3. என்ன அவர் செய்ய போகிறார்? What does he do? நொறுங்குண்ட இருதயங்களை குணமாக்குகிறார். To console the brokenhearted. உடைந்த இருதயங்களை குணமாக்குகிறார். To console the brokenhearted people. கடந்த மே மாதம் கொடிய விபத்திற்குள் நானும் என் குடும்பமும் சிக்கினோம். Last May we went through a terrible tragedy. எங்கள் அன்பு மகளை இழந்தோம். We lost our beloved daughter. உள்ளம் நொறுங்கி போயிற்று. We were so brokenhearted. இதற்கு மேல் நான் கடவுளை பிரசங்கிக்க வேண்டுமா? Oh, I thought, should I preach this God anymore? இதற்காக நான் இந்த உலகத்தில் இனி வாழ வேண்டுமா? Should I live in this world anymore? என் உள்ளம் எனக்குள் சுக்குநூறாக My உடைந்தது. heart was broken to pieces. நான் பொய் சொல்லவில்லை. I do not say a lie. என் மனம் எனக்குள் தவித்தது. Oh, I was so heartbroken. இத்தனை வருஷங்கள் நான் மற்றவர்களுக்காக உழைத்தேனே. So many years I worked for others. இயேசுவுக்காக பாடுபட்டேனே. I have suffered for Christ. அநேக மதங்களைச் சேர்ந்த தலைவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள். Many heads of other religions wrote to me. ஐயா, உங்களுக்கு எப்படி நாங்கள் ஆறுதல் சொல்வது? How shall we console you? இறைவனுக்காக 24 மணி நேரம் வாழ்ந்தீர்களே. You have been working for God 24 hours. உங்களுக்கு இப்படி நேர்ந்தால் If this happens to இனியும் you, நாங்கள் கடவுளை நம்ப வேண்டுமா என்ற எண்ணமே should we எழுகிறது. believe God anymore? கணக்கற்ற மக்கள் அப்படி கடிதம் எழுதினார்கள். Thousands of people wrote to us. நுடைந்த ஒரு உள்ளம் எனக்கு. I was broken to pieces. மனம் கசந்து அழுதே. I cried out bitterly ஏனென்றால் என் வாழ்க்கை எப்பொழுதும் தூய்மையாக நான் வைத்திருந்தேன். because I live a holy life. இயேசு அழைக்கிற அலுவலகத்திற்கு என்று ஒரு கட்டிடத்தை கட்டினோம். We built a building for the Jesus Calls அதில் office. இடம் இல்லாமல் போயிட்டு There was no space in that. மற்றொரு பெரிய வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். We took a big house on rent. அதே ஒரு மூலையில் தான் நான் தங்கி இருக்கிறேன். I live in a corner portion in நான் that தங்கி house. இருக்கும் இடத்திற்கு நானே 1500 ரூபாய், எனக்கு பென்ஷன் வருவது 1500 ரூபாய் அத்தனையும் கொடுத்து விடுகிறேன். I get a pension of 1,500 and I give rent to that place. என்னால் இயன்றவரை என் கரங்களையும் வாழ்க்கையும் தூய்மையாக வைத்திருக்கிறேன். I try my best to be holy. ஆனால் But இந்த இடி என்னால் தாங்க I முடியவில்லை. couldn't bear this tragedy. மனம் கசந்து அழுதேன். I cried out bitterly. எனினும் கணக்கற்ற மக்கள் எனக்காய் புலம்பி அழுதார்கள். But in spite of that, thousands of my beloved friends cried for me. Lord, lift him up. ஆண்டவரே என்னை அவரை உயர்த்தும். ஆண்டவரே அவரை தூக்கி எடும். They cried, Lord, lift him up. இயேசுவின் ஆறுதல் எங்கள் உள்ளத்தை நிறைந்தது. God's consolation filled us. துன்பத்தினூடே ஒரு ஆறுதல். In the midst of agony, God's கண்ணீரின் மத்தியில் ஒரு consolation. ஆறுதல். In the midst of tears, God's consolation. ஆகவே இனி உலகத்தில் நாம் வாழ்வது மற்றவர்களுக்காக என்றுதான் வாழ்கிறோம். So I decided to live for others in this world எனக்கு hereafter. வருகிற பென்ஷன் பணத்தை நான் ஆண்டோடைய ஊழியத்திற்கு கொடுத்து தான் வாழ்கிறேன். I give the pension that I get for God's ministry and I live on it. அதையும் நான் கொடுத்து விடுகிறேன். Even that I give it away. வாழ்வது மற்றவர்களுக்காய். I live for others. காரணம் இயேசு அப்படி வாழ்ந்தார். Because Jesus lived like that. தன் ஜீவனையே கொடுத்தார். He gave his life for others. அதுதான் நமக்கு ஆறுதல் பிரியமானவர். That is our only consolation. மனம் கலங்காது. Let not your heart be அவர் troubled. அதிசயமானவர். He is wonderful. இயேசு உடல் நோயை குணமாக்குவது மாத்திரமல்ல, He does not only heal the sickness, பாவங்களை மாற்றுவது மாத்திரமல்ல, does not only change the sin-filled ஆன்மீக life, வாழ்க்கையில் அற்புதங்களை கொடுக்கும் வரங்களை தருவது மட்டுமல்ல, not only he gives gifts in performing miracles, உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்துகிறவர். but he consoles the broken-hearted. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதால் Let not your heart be troubled. அவர் அதிசயமானவர். He is a wonderful God. அவர் அற்புதமானவர். He is a miracle-working God.